ரியல்மிலேருந்து 12+ 5G அப்படிங்கிற ஸ்மார்ட் ஃபோன் கூட வந்து நமக்கு வந்து ரியல்மி 12 5G அப்படிங்கிற இன்னொரு ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ரியல்மியோட 12 5G நல்ல விஷயங்கள் வருது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பேசலாம். வீடியோக்குள்ள போக முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்கள் ஆதரவு தாங்க. முதல்ல இந்த ஃபோனுக்கு டிஸ்பிளே இருந்து ஆரம்பிக்கலாம். ஃப்ரண்ட் சைடில் 6.72 இன்ச்சுக்கான ஃபுல் HD+ ரெசல்யூஷன் உள்ள IPS LCD டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இந்த டிஸ்பிளேக்கு வந்து 45, 48, 50, 60, 90 மற்றும் 120 ஹெட்ஸ் மாதிரியான வேரியபிள் ரெஃப்ரெஷ் தேவைக்கு ஏற்றப்பல மாறிக்கிட்டே இருக்கும். டச் சாம்பிளிங் பொறுத்தவரை 240 ஹெட்ஸும் அதே 680 நிட்ஸ் வரையும் பீக் பிரைட்னஸ் போகுது. ஸோ டிஸ்பிளேயோட பிரைட்னஸ் ரொம்ப ஒன்றும் பிரைட்னஸ் சொல்ல முடியாது. அவுட்டோர் கண்டிஷனில் கொஞ்சம் பார்க்கறது கஷ்டப்பட தான் செய்யும். ஆனால் இன்டோர் கண்டிஷன்ஸில் இது யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா தான் இருக்கும். மேலும் இது ஒரு பஞ்சுவல் டிஸ்பிளேயாக தராங்க. ஸோ டிஸ்பிளேயோட குவாலிட்டியை பொறுத்தவரையும் ஓரளவு ஓகேன்னு சொல்லலாம். மற்றபடியாக வந்து நமக்கு AMOLED கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். ஸோ அது கொடுக்கல. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ஃபோனில் உள்ள சைடில் உள்ள பவர் பட்டனில் தராங்க. அடுத்தபடியாக பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் MediaTekோட Dimensity 6100+ அப்படிங்கிற ஆட்டோகோ சிப்செட் கொடுக்குறாங்க. இந்த ப்ராசஸர் ரேங்கிங் மற்றும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்கலாம். அதாவது 82,000 வருது, சீக்ரெட் ப்ராசஸராக வருது. ஸோ பேசிக்காக அதை பெர்ஃபார்மன்ஸ் எப்படி கேட்டிங்கன்னா ஆப்ஸ் ரன் பண்ணுற பிரச்சனை இருக்காது. கொஞ்சம் மல்டி டாஸ்கிங் பண்ணலாம். மற்றபடி ஹெவியான ஆப்ஸ் இதில் ட்ரை பண்ண முடியாது. கேம்ஸை பொறுத்தவரை நமக்கு வந்து சில மிட் செட்டிங் கேம்ஸ் வரையும் விளாடலாம். மற்றபடியாக ஹெவியான கேம்ஸ் விளாடுறது கொஞ்சம் கஷ்டப்படும். RAM மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் பொறுத்தவரை இந்த ஃபோன் வந்து 6GB RAM வித் 120GB ஸ்டோரேஜ் மற்றும் 8GB RAM வித் 120GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற ரெண்டு ஸ்டோரேஜ் கான்ஃபிகரேஷன் வருது. RAM வெர்ஷன் LPDDR4X RAM பயன்படுத்துறாங்க. ஸ்டோரேஜ் UFS 2.2 வருது. மைக்ரோ SD கார்டுக்கான சப்போர்ட் இந்த ஃபோனில் இருக்கு. 2 TB வரை எக்ஸ்டெண்டபிள் பண்ணலாம். இது டெடிகேட்டட் சிம் கார்டு தராங்க. அதில் 2 சிம் கார்டும் ஒரு மைக்ரோ SD கார்டும் ஃபோன் அட் டைம் யூஸ் பண்ண முடியும். ஃபோனோட OS பொறுத்தவரையும் இது Android 14 OSல ரியல்மியோட UI 5.0 இன்டர்ஃபேஸில் ரன் ஆகுது. OSோட அப்டேட்ஸை பற்றி எந்த ஒரு கிளியரான இன்ஃபர்மேஷனும் இல்லை. அடுத்தபடியாக ஃபோனோட பேக் சைடில் உள்ள கேமராஸ் பற்றி பார்க்கலாம். ஃபோனோட பேக் சைடு 2 கேமரா இருக்கு. மொதல் கேமரா வந்து 108 மெகாபிக்சலுக்கான ரியர் ஃபேசிங் கேமரா வருது. இது f1.76 ஆப்பர்ச்சர்ல வருது. இது சாம்சங்கோட ISOCELL HM6 அப்படிங்கிற சென்சார். மேலும் இந்த கேமராவால 3x வரையும் லாஸ்லெஸ் ஜூம் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. LED ஃபிளாஷ் சப்போர்ட்டும் தராங்க. ரெண்டாவதாக 2 மோஷனுக்கான போர்ட்ரேட் லென்ஸ் பேருக்கு ஒரு கேமராவாக கொடுத்துருக்காங்க. ஸோ மொதல் கேமரா பேக் சைடில் உருப்படியாக இருக்கு. மற்றபடி ஃப்ரண்ட் சைட் செல்ஃபிக்காக 8 மோஷனுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா தராங்க. ஆடியோஸை பொறுத்தவரை இந்த ஃபோன் 3.5 ஜாக் சப்போர்ட் இருக்கு. இது போக வந்து ஹைஃபை ஆடியோ சப்போர்ட் தராங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ல இருக்கு. நெட்வொர்க்ஸை பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் 5Gக்கான SNSC சப்போர்ட் தராங்க. கிட்டத்தட்ட 9 5G பேண்ட் சப்போர்ட் இருக்கு. இது போக 4Gக்கான VoLTE டியூல் பேண்ட் வைஃபை Bluetooth 5.2 மாதிரியான விஷயங்கள் தராங்க. ஃபோனோட வெயிட் 188 கிராம் வருது. இது போக பேட்டரிஸ் பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் ஒரு 5000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இது சார்ஜ் பண்ணுறதுக்கு 45 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வருது. இது மூலமா ஓவரால் டீசென்ட்டாக சார்ஜ் பண்ண முடியும். இது போய் இந்த பவர் பட்டன் வந்து நமக்கு டைனமிக் பட்டனாக வந்து யூஸ் பண்ணலாம் சொல்றாங்க. அது மூலமாக சில ஃபங்க்ஷனாலிட்டிஸ் வந்து மாற்றி அமைச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே கலர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டாய்லெட் பர்பிள் மற்றும் உட்லண்ட் கிரீன் அப்படிங்கிற 2 கலர்ஸ் வருது. இதோட விலை அப்படின்னு பார்க்கும்போது 6GB RAM வித் 120GB ஸ்டோரேஜ் விலை 16,999க்கும் அதே 8GB RAM வித் 120GB ஸ்டோரேஜ் விலை 17,999 அப்படிங்கிற விலையில விற்கிறாங்க. ஸோ ஓரளவு ஸ்பெசிஃபிகேஷன் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஃபோனோட பிரைசிங் வந்து ஓரளவு ஓகேன்னு சொல்லலாம். இந்த ப்ராசர் கூட கொஞ்சம் பெட்டரான ப்ராசர் கொடுத்திருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். மற்றபடியாக குறை சொல்ற மாதிரி இல்லை. அதே மாதிரி நமக்கு வந்து அந்த LCD டிஸ்பிளே கூட AMOLED கொடுத்திருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். ஸோ நீங்க இந்த ரியல்மியோட 12 5G பற்றி நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நானும் டெக் தமிழுக்காக மற்ற வீடியோஸ் நன்றி, வணக்கம்.